ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த கட்டார பிரதேசத்திற்கு வந்து தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க தேவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததற்காக, அதற்கு காரணமாக இருந்த அருமையான பாஸ்டருக்காக, அவருடைய சபைக்காக, தேவ மக்களுக்காக, மற்ற ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தின் பல பாகங்களிலே நடைபெறுகிற காரியங்களை அறிந்த நாம் தேவனுக்கு நம்மை உரியவர்களாக, அவருக்கு முன்னதாக நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறதற்கான இந்த 3 நாள் எழுப்புதல் கூட்டங்களை ஒழுங்கு செய்ய தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உற்சாகப்படுத்தி அதற்கான நேர்த்தியான ஒழுங்குகளை செய்வதற்கு தேவன் கிருபை செய்ததற்காக மீண்டுமாக இந்த நாளிலிருந்து நான் நன்றியை எடுக்கிறேன். நாம் இருக்கிற காலம் மிகவும் பொல்லாத காலம் என்பதை நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நமக்கு விளங்கும் என்று அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நம்மை குறித்திருக்கிற ஒரு நோக்கத்தை இந்த நாட்களிலே தெளிவாக நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக இந்த 3 நாட்கள் சாயங்காலத்திலையும் பகலிலே வேறு விதமான ஆலோசனைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் என்னையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மத்தியான நேரத்தில் மனைவி அநேகரை இங்கே போன தடவை வந்திருக்கும் போது சந்தித்ததினாலே சிலர் கேட்டார்கள். அவளும் சொன்னால் என்னுடைய சார்பாக அங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிக்க சொல்லும்படியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே ஒரு சிலர் எங்களோடு கூட ஊழியத்தில் தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய ஜபத்தினாலும் தாங்கி வருகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையிலே நாங்கள் முன்னணி பணியிலே பலவிதமான எதிர்ப்புகள் இருந்த போதிலும், பலவிதமான சோதனைகளை சந்திக்கிறதற்கான நாட்கள் என்பதிலே இருந்த போதிலும் கூட அநேக தேவ மக்களுடைய ஜபம் எங்களை தாங்குவதற்காக, தப்புவிப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜபிக்கிற உங்களுக்கும் அதனுடைய பங்கு உண்டு என்பதனாலே நான் இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பக்கத்திலே பல விதமான எதிர்ப்புகள் உண்டு. சில இடங்களிலே ஊழியர்கள் அடிக்கப்படுவது உண்டு. தன்னுடைய மகனை வேதாந்த கல்லூரிக்கு அனுப்பி வைத்து விட்டாளே என்கிற ஒரு தாய் கொலை செய்யப்பட்டு மரத்திலே தொங்கப்படப்பட்டதும் அங்கே ஒன்று வட இந்தியாவில். வேற ஒரு காரணமும் இல்லை. அவளுக்கு 4 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். ஆனால் ஒரு பையனையும் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும், என் ஜனத்திற்கு இன்னும் ஆண்டவரை தெரியவில்லை என்று சொல்லி வட இந்தியாவிலே ஆண்டவரை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அறிந்து கொண்ட இடத்துல அவளை தேவன் பாரப்படுத்தினபடினாலே தன்னுடைய மகனை எங்களுடைய வேதாந்த கல்லூரிக்கு அனுப்பி தந்ததினாலே அங்கே கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் அவரை கோடரியால் வெட்டி தொங்க போட்ட காட்சியும் ஒரு பக்கத்திலே நடந்தாலும், கடந்த வருடத்தின் மத்தியிலே இத்தனை காரியங்களின் மத்தியிலேயும் ஆண்டவருடைய கிரியையினாலே 12,000 பேரை சீஷராக்கி அவருடைய மந்தையை கொண்டு வருவதற்கு எனக்கு என்னோட ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய பணியை முன்னேற்ற ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக மிஷனரி ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வருகையை நோக்கி இருக்கிற சபைக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் உண்டு என்பதை உணர்ந்தவனாக நான் ஒரு சின்ன பாடலை எழுதினேன். அதை உங்களுடைய வாயிலை போடுவது நலம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு பெரிய கட்டளை அல்லவா. உலகம் எங்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் சொல்லுவதற்கும் காண்பிப்பதற்கும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துவிப்பதற்காக நான் இந்த பாடலை சமீபத்தில் எழுதின பாடலை ஒருவேளை இங்கே இருக்கிற சிலர் யாராகிலும் யூடியூபில் கேட்டிருக்கலாம். கேட்காதவர்கள் வாயிலையும் இந்த 2 லைனையாயும் நான் போட்டுவிட வேண்டும் என்பதற்காக சில வரிகளை மாத்திரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த வரிகளை நான் எழுதும்போது மிகவும் பாரத்தோடு எழுதினேன் என்று நான் சொல்ல வேண்டும். டிசம்பர் மாதம், போன வருடத்திற்கு முந்தின வருடம் டிசம்பர் மாதத்துல நான் 3 நாட்கள் எங்களுடைய ஊழியக்காரர்களுடைய உபவாச கூட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த நாளிலே இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில பகல்
எனக்கு விளங்கவில்லை. ஆண்டவரே, 3 நாட்கள் உபவாசம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு முழுவதும் நேற்றைய தினத்தில் உட்கார்ந்து கூடிய தலைவர்களோடு கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 80 பேரோடு கூட சேர்ந்து பல ஊழியர்களிலே எப்படி செயல்படுவது என்று தீர்மானிப்பதற்காக நாள் முழுவதையும் செலவழித்திருக்கிறேன். இன்றைக்கும் கூட நான் நாளை காலையில 1ஆம் தேதி பிறக்கிறதற்கு முன்னதாக ஜனங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்திலே காத்திருந்து வார்த்தையை பெற்றிருக்கிறேன். இன்னமும் என்னை முழங்காலிலே கொண்டு வருகிறேன் என்று சொன்னபோது என் மேல ஒரு பெரிய பாரம் வந்து அழுத்த ஆரம்பித்தது. என்ன அந்த பாரம் என்றால், 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இன்னமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பூமியில் ஏராளமானவர்கள் அறியவில்லையே என்கிற ஒரு பாரம் என்னை கசக்கி பிடிய ஆரம்பித்தது. என்னை அறியாமலே நான் ஏங்கி ஆட ஆரம்பித்தேன். என்னை அறியாமலே என்னுடைய கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அருமையானவர்களே, 2 வருடத்துக்கு முன்னதாக எழுதின அந்த பாடல்ல 41 வருடமாக மிஷனரியாக வாழ்ந்த பின்னரும் அநேகம் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை சொன்ன போதிலும் ஒரே நாளிலே 30,000 பேருக்கு நான் மாத்திரமே டிராக்ட் கொடுத்திருக்கிறேன் பீகாரிலே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்த போதிலும் உடைய பெரிதான அன்பை இன்னும் இந்த உலகம் அறியவில்லையே என்கிற காரியம் என்னை தட்டி எழுப்ப ஆரம்பித்தது. ஏனென்றால் இந்த சத்திய வேதத்தை கண்டு கொள்வதற்கு வாஞ்சித்த மனிதர்கள் பல வருடங்களாக தேடியும் கிடைக்காத போது எங்களுடைய ஊழியர்களிலே சிலரை சந்தித்து அவர்கள் ஏக்கத்தோடு இந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட காட்சியையும் சாட்சியையும் நாங்கள் ஏராளமாக கேட்கிறோம். நாங்கள் நடத்துகிற ஒரு சின்ன கூட்டத்தில் ஒரு சாமியார் உட்கார்ந்திருந்தார். நடத்தின ஊழியருக்கு விளங்கவில்லை, ஏன் சாமியார் முன்னாலே வந்து உட்கார்ந்திருக்கிறார், ஒருவேளை நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லி நம்மை தாக்குவாரோ என்று சொல்லும்போது அவர் மிகுந்த பக்தியோடு கூட உட்கார்ந்து அவரை பார்த்து இந்த கூட்டத்தின் முடிவில், ஐயா நீங்கள் இப்படி எங்கே வந்தீர்கள் என்று அவர் கேட்டபோது அவர் சொன்னது, அநேக வருடங்களாக சத்தியம் என்கிற ஒரு காரியம் உண்டா என்றுதான் நான் தேடி திரிந்தேன். மலைகளிலே ஏறினேன், காடுகளிலே நடந்தேன், மிருகங்களோடு கூட வாழ்ந்திருந்தேன். ஆனால் ஒரு வார்த்தை மற்றவர்கள் சொல்கிற எந்த காரியம் என்னுடைய இதயத்தை நிரப்பவில்லை, தொடரவில்லை. ஆனால் நீ உன்னை பார்த்தால் என்னுடைய வயதிலே பாதி வயதை போல இருக்கிறாய். பாதி வயதில் இருக்கிற நீ இங்கே சொல்லுகிற காரியம் என்னை தொடுகிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும், உன்னிடத்தில் நீ வைத்திருக்கிற வேதாமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு வேதாமம் கொடுத்த போது அதை பலமுறையாக முத்தமிட்டு அவர் எடுத்து சென்ற காட்சி எனக்கு சொல்லப்பட்ட போது நான் கண் கலங்கினேன். பல இடங்களிலே அலைந்து திரிந்து ஆண்டவரை அறிய வேண்டும் என்று திரிகிற ஒரு பெரிய கூட்டத்திற்கு இன்னும் இயேசு போய் சேரவில்லையே என்கிற ஒரு பெரிய காரியம் என்னை அழுத்தினது. இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும். அதே நான் அந்த முழங்காலில் இருந்த அந்த வருஷத்துல எங்களுடைய ஊழியர்களுடைய உபவாச கூட்டத்துல இன்னொரு மனிதன் வந்திருந்தார். அவரை பார்த்த போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தது. நான் அவரை பார்த்து, நீ எப்படி இங்கே வந்து ஊழியர் கூட்டமாகிவிட்டது, எங்களுடைய ஊழியர்கள் அடுத்த வருஷத்துல நடக்க போகிற காரியங்களை குறித்து தேவ சமூகங்களை காத்திருந்து அவர்கள் தேவனுடைய தேடுகிற நேரத்தில் நீங்கள் யார் என்று கேட்டேன். அண்ணன், தயவு செய்து மன்னித்து விட வேண்டும், உங்களுடைய ஊழியத்தில் நான் சொன்னேன், அவர் சொல்ல மறந்துவிட்டார் போலும். நான் ஆண்டவரை இந்த நாட்களில் அறிந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒரு புதிய விசுவாசி என்றார். நான் கேட்டேன், என்ன என்று. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், கிட்டத்தட்ட என்னுடைய வயது அறிந்தது முதல் 35 வருடங்கள் என் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருந்த சாமியாருடைய கால்களை கழுவி அந்த தண்ணீரை மாத்திரம் குடித்தவன் நான். கவனியுங்கள், 35 years I washed the feet of a sadhu. 35 வருடங்களாக என் வீட்டுக்கு அருகாமையில் 15 வயதில் ஆரம்பித்தேன். 35 வருடங்களாக நான் வேறு ஒரு தண்ணீரை குடித்ததில் அவருடைய கால்களை கழுவி எனக்கு நியாயம் பாவ விமோசனம் கிடைக்காதா என்ற 35 ஆண்டுகள் நான் அவருடைய பாவத்தை கழுவி குடித்தேன். எனக்கு அது ஒரு அருவருப்பாக ஒரு பக்கம் எல்லாம் துடிக்கிடும்படியாக வைத்தது.
அப்பொழுது நான் கேட்டேன், எப்படி இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஊழியர் ஒருவர் ஒரு கைப்பிரதியை கொடுத்தார். அந்த கைப்பிரதியிலே ஒரு படம் போட்டிருந்தது. ஒருவருடைய கால்கள் நீட்டப்பட்டிருந்தது, இன்னொருவருடைய முகத்தை பார்க்கவில்லை, ஆனால் அவரை கழுவி கொண்டிருக்கிறதாக ஒரு படம் போட்டிருந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன், என் படத்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தானே காலை கழுவி கொடுக்கிறேன், என்னுடைய படத்தை போட்டிருக்கிறீர்கள் என்று நான் அவர்களை கேட்டேன். அப்படி சொன்னால், உள்ளே படித்து பாருங்கள் யார் என்று விளங்குகிறது. அங்கே உள்ளே படித்த போது இங்கே சீஷரின் காலை கழுவினால் குருவை பற்றி போட்டிருந்தது. நான் சீஷன், நான் 35 வருடங்களாக ஒருவருடைய காலை கழுவி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கேயோ ஒரு சீஷனுடைய காலை இன்னொரு குரு கழுவினார் என்று போட்டிருந்த காரியத்தை பார்த்தேன். அப்ப குருடைய காரணத்தை இந்த குரு என்ன, எப்படிப்பட்ட குரு என்று அவர் சொன்னார். அவர் குருடருடைய கண்களை, பிறவி குருடலை கண்களை தொட்டு திறந்தவர். அப்படி பெரிய குருவா. மரித்து 4 நாட்களாயின லாசருவை உயிரோடு எழுப்பினவர். அப்படியா? 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். ஐயோ, குஷ்டரோகியையும் தொட்டு அணைத்துக் கொண்டு சுகமாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர். 38 வருஷமாக படுத்திருந்தவனை ஒரே வார்த்தையிலே சுகமாக விரும்புதாயா என்று சொல்லி தூக்கிவிட்டவர் நல்ல குரு. அப்படிப்பட்ட குருவா சீஷனுடைய காலை கழுவுறார். எங்க ஊர்ல இருக்கிற சாமி ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. அவர் காலை கழுவி நான் குடிச்சு நான் பரவாயில்ல நிச்சயமா போக முடியாது தெரிஞ்சுட்டேன் சொல்லி இந்த குருவை அறிய வேண்டும் என்று வேத புஸ்தகத்தை வாசித்தேன். இயேசுவுக்கு சொந்தமான 35 years. Can you just imagine, brothers and sisters? Can you just imagine 35 years without knowing the real guru, the real teacher, the real Lord? உண்மையான தேவனை அறியாதபடிக்கு ஏதோ மனிதனுடைய காரியங்களை கழுவி குடிக்கிற மக்கள் வாழ்கிற பாரத பூமியிலே ஊழியம் செய்கிறதுனால என்னை அதிகமாக தாக்கிற்று. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை பேச விரும்புகிறேன். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கு நீங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக உதாரணத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன சாமியாருடைய படம் இருக்கிறது. அந்த சாமியாரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீஷனுடைய தலையில காலை வைப்பார், அதை தண்ணீர் ஊற்றி கழுவுவார்கள். ஆனால் இயேசுவோ சீஷனின் கால்களை கழுவுகிற ஒரு நல்ல ஆண்டவரையாக. இந்த ஆண்டவருடைய நேசம், இந்த ஆண்டவருடைய காரியம், இந்த ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட காரியம் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய பெரிய பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்கிற அந்த பாடலை அழைக்கிற போது நான் அந்த பாடலை எழுதினேன். அதற்கு அடுத்த வருஷம் பாடலை எழுதின அடுத்த வருஷம் நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது என்னை வாஷிங்டன் டிசி இருந்து ரிச்மண்ட் என்கிற ஒரு ஊருக்கு, வெர்ஜீனியா பீச் என்கிற அந்த மாநிலத்தில் இருக்கிற ரிச்மண்ட் என்னை கொண்டு போகும்போது வருகிற வழியிலே என்னை கொண்டு போன தம்பி சொன்னார், அண்ணன் 10:30 மணி ஆகிவிட்டது, இன்னும் 1.5 மணி நேரம் ஓட வேண்டியிருக்கும், வழியிலேயே சாப்பிட்டு போயிடலாம், வீட்டிலே சாப்பாடு இருந்தால் அது ஆறி போகும், ஆகினால வழியிலே சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி என்னை மெக்டொனால்ட் டிரைவிங் வழியாக அனுப்பினார். எனக்கு அது பெரிய ஷாக். அங்கே ஒரு பெரிய போர்டு போட்டிருந்தது. என்ன தெரியுமா? நாங்கள் இதுவரை 94 பில்லியன் தடவை நாங்கள் உணவு பரிமாறி இருக்கிறோம். We have served 94 billion times என்று போட்டிருந்தது. அவர் பர்கர், மெக்டொனால்ட் பர்கரை 9400 கோடி தடவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்கிற அந்த போர்டு பார்த்தனை நெஞ்சமே நின்று விடும் போல் ஆகிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கலாம், 70 வருஷம் தான் ஆகிறது கிட்டத்தட்ட மெக்டொனால்ட் ஆரம்பித்து. 70 வருஷத்திற்குள் 9400 கோடி தடவை ஆகாரத்தை உலகத்துக்கு தந்துவிட்டார்களா? உலகத்தில் எல்லா இடங்களிலும் இல்லை. நான் வாழ்கிற பீகாரில் 13 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு மெக்டொனால்டும் வரவில்லை. வராமல் இருக்கிறது நல்லதுதான், ஆனால் வரவில்லை. Can you just imagine? Only in the metros you can see McDonald. பெரிய பெரிய பட்டணங்கள் மாத்திரம்தான் மெக்டொனால்ட் அவ்வளவு பெரிய இந்தியாவில். ஆனால் அந்த மெக்டொனால்ட் உலகம் இருக்கிறவர்கள் 9400 கோடிக்கு உணவை கொடுத்திருக்கிறோம், 400 தடவை கொடுத்திருக்கிறோம் என்று காட்சியை ஒரு பெரிய அந்த பர்கர் என்னோடு கூட பேசுவது போலவே இருந்தது. அழிந்து போகிற போஜனத்தை இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு இந்த மெக்டொனால்ட் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ்
எப்படி உதவுகிறது என்று பேசுவது போல இருந்தது. சரி, அங்கே கூட்டத்தை முடித்துவிட்டு 4 நாட்கள் கழித்து சிகாகோ பட்டணத்துக்கு போகும்போது அங்கேயும் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு மெக்டனல்ல போக வேண்டிய அவசியம் வந்தது. ஆனால் இப்போ போர்டு மாறி இருந்தது. என்ன மாறி இருந்தது? 96 என்று மாற்றி இருந்தார்கள். That means in 4 days time 200 crores times. கவனிங்க, 4 நாட்களிலே 200 கோடி தடவை உலகமெங்கிலும் இருக்கிறவர்களுக்கு மெக்டனால் என்கிற அந்த பிரெட் கொடுக்கப்பட்டுவிட்டது. ஜீவ அப்பமாக நம்மை தேடி வந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் 35 வருஷமா ஒரு தெரியாத ஒரு மனுஷத்தை காலை கழுவி கொடுக்கிற ஒரு மனிதனுக்கு அறிவர்களே சத்தியத்தை தேடி அலைந்த ஒரு சாதுவுக்கு கிடைக்கவில்லை. இதற்கு யார் பொறுப்பாளிகள் என்பதை நான் உங்களை குற்றம் சொல்வதற்காக அல்ல, இந்த பாரத்தை என்னுடைய இதயத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக நான் எழுதின பாடல். அந்த பாடலை 2000 ஆண்டுகளாகி இந்தியா இயேசுவை அறியவில்லை. 2வது பாடும்போது இப்புவி இயேசுவை அறியவில்லை என்கிற அந்த பாடல். அதனுடைய கடைசி 2 கவியை மாத்திரம் பாடப் போகிறோம். அன்பு கூறுவோரை தேடுகிற ஆண்டவர். ஆண்டவர் தேடலாம். Do you love me? He is not asking are you qualified? No. Do you love me? என்னை நேசிக்கிறாயா? அசைவிடும் அகிலத்தின் சபைகளையே நான் எண்ணினேன். அழைப்பின் சத்தம் கேட்டிடும், எல்லாரும் சத்தம் கேட்க வேண்டும் என்கிறேன். நீங்கள் இந்த நாட்டில் இருக்கும்போது இந்த நாட்டில் தேவன் உங்களையும் அதற்காகவே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்புகிறேன். You are not just here to make money. No. You are here to show Christ. எங்களை ஆண்டவர் பீகாருக்கு ஒருவேளை மிஷனரியாக போராடினார் பிரதர் பெல்ல. ஆனால் உங்களை மிஷனரிகளாக பல தேசங்களுக்கு மிஷனரிகளாக கொண்டு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். You can serve better than us. எங்களை காட்டிலும் நன்றாக நீங்கள் ஆண்டவரை காண்பிக்க முடியும். பெல்லும் மஸ்கத்திலே வேலை செய்தவர்கள் மறுமுறை மஸ்கத்துக்கு போறதுக்கு 3 கம்பெனிகளில் சார்ந்தது கிழித்து போட்டுவிட்டு பீகார் மிஷனரியாக நடந்தவர். He is not just a worship leader. He is a photographer. He knows how to make films. He knows so many things. He is a great artist. I thank God for such people committed for God's service. 20 வருடமாக என்னோடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய பணியிலே ஈடுபட்டிருக்கிற அருமையான சகோதரனோடு கூட இருப்பதற்காக நான் சொல்கிறேன். Even though God sent us to Bihar, but God has sent you to Qatar. ஆண்டவருடைய பணியா ஆகினால முதல் 2 லைனையாவது நீங்கள் பாடிவிட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் ஒருவரை பாடுகிறேன், நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள். அதற்கு என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். கடைசியில் தேவனே இறங்கிட மாட்டீரோ, தேசம் நம்மை அறியணுமே, தேவையிலே புறப்படுவோம், தேடுவோம், காணாமல் போனவரை. எங்கே பார்த்தாலும் காணாமல் போனவர்கள் உண்டு, எங்கே பார்த்தாலும் தேவை நிறைந்தவர்கள் உண்டு. நான் ஒருவேளை மிஷனரி செய்தி இந்த 3 நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகவில்லை. உங்களை ஆயத்தப்படுத்த முடியாத சில காரியங்களை பேச முடியாத தேவன் இருக்கிறார். ஆனால் இந்த மிஷனரி நான் மிஷனரியாக இருக்கிறபடினால இந்த காரியம் உங்களுடைய மனதிலே நிற்க வேண்டும் என்பதற்காக பாடலை நான் சொல்லிக் கொடுக்க வாங்குகிறேன். என்னோட கூட சேர்ந்து பாடக்கூடிய 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. இந்த விசுவாச கூட்டம் இன்பத்தை தேடி அலைகிறதே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும்
இந்த 3 நாள் கூட்டங்களையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிறபடினாலே முன்னால் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருந்து இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவ மக்களும் தேவனுடைய திட்டமான காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 3 நாட்களும் உங்களுடைய அறிவிப்பிலே போட்டிருந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற அந்த பொருளின் தேவையை பேசும்படியாக தேவன் என்னோடு இடைப்பட்டார். ஐயா, நாங்கள் சத்தியத்தை அறிந்ததினால் தானே தேவ ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து ஒரு கன்வென்ஷன்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிற சத்தம் என்னுடைய சேவைகளிலே கேட்டாலும் அநேக நேரங்களிலே அநேக தேவ மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அநேக விதமான காரியங்களை மாத்திரமல்ல, ஒரு சில காரியங்களே விடுதலை பெறக்கூடாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை எனக்கு வருகிற ஏராளமான கடிதங்கள் மூலமாக அறிவு
இருக்கிற பெரிதான காரியங்களை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் உங்களோடு கூட பேசினால் வேதத்தின் அடிப்படையில நீங்கள் தெளிவாக ஒரு wholesome truth என்று சொல்வார்கள், பூரணமான உண்மையை அறிந்து கொள்வீர்கள் என்பதை உணர்த்தவனாக இந்த 3 நாட்களும் தெளிவாக நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின ஒரு பெரிய நோக்கத்தை வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. தூதர்களுடைய துதியிலே அவர் பிரியப்பட்டவராக வேதம் நமக்கு காண்பிக்கவில்லை. அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று தேவதூதர்களை குறித்து சத்திய வேதம் சொல்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் பணிவிடைக்காரராக இருக்கிறபடினால தேவன் தம்முடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் தன்னை பூரணமாக நேசித்து அந்த நேசத்தின் அடிப்படையிலே கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே அவரை துதித்து பாடுகிற அந்த மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்கு தேவன் விரும்பினார் என்பதை சத்திய வேதத்தை வாசிக்கிறவர்கள் அழகாக புரிந்து கொள்வார்கள். ஆகையினால் தான் ஆதாமின் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கின போது ஏதேன் தோட்டத்திலே ஒவ்வொரு சாயங்காலமும் ஆண்டவர் உலாவி வர விரும்பினார் என்று என் சத்திய வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை காலையிலே நான் குடும்ப கூடுகையில் வாசித்தேன். ஆனால் இப்பொழுது மறுபடியும் வாசிக்கும்படியாக நான் உங்களுடைய கவனத்தை நேராக திரும்ப விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவி வருகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினது மாத்திரமல்ல, அவனோடு கூட உலாவி வாசம் பண்ண வேண்டும் என்பதை விளக்கும் வண்ணமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உண்டாக்கப்பட்ட மனிதனை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து அவனோடு கூட உலாவி சஞ்சரிப்பதற்கு விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இது அவருடைய இருதயத்தில் இருக்கிற பெரிதான ஒரு வாஞ்சை. ஆகையினால் தான் ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை வேறு பிரித்து அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்பதை விளக்கும் வண்ணமாக இன்னொரு காரியத்தை சொன்னார். வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 25வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இவைகளெல்லாம் விவரமாக பேசுவதற்கு எனக்கு நேரம் இருந்தாலும் கருப்பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் பாருங்கள், அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ண வேண்டும் என்ற ஒரு பெரிய விருப்பம் ஆண்டவருக்கு இருந்ததை மோசே மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆவியிலே மனுஷனை உண்டாக்கி அவர் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் அதற்கு பிறகு மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் பாவத்தில் நிமித்தமாக, ஆண்டவர் தள்ளி வைக்கப்பட்டு விட்டது நிமித்தமாக, ஆண்டவருடைய வார்த்தை கனப்படுத்தப்படாத நிமித்தமாக அவர் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடாதவராக போய்விட்டார். இப்பொழுது மீண்டுமாக ஒரு ஜன கூட்டத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர் மத்தியிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அந்த விருப்பத்தை மறுபடி தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிறதையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்கு அடையாளமாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலன் என்பார்களே, ஒரு வசனத்துக்கு முன்பதாக நான் உங்களை நிறுத்த விரும்புகிறேன். திருப்புகளோடு செய்தி சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஆண்டவர் தன்னுடைய மனதின் நிலைமையை சொல்லுவதற்காக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். 10வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 14வது வசனத்தை வாசித்து விடலாம். அடுத்த வசனம்.
creator God, உங்களை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு பெரிய சொப்பனத்தோடு, ஒரு பெரிய வாஞ்சையோடு, ஒரு பெரிய தாகத்தோடு, ஒரு பெரிய ஆனந்தத்தோடு நான் வந்து நடுவில் சுவாசம் பண்ணுகிறேன் என்பதை விளங்க பண்ணினார் தீர்க்கதரிசிகளின் மூலமாக. ஆனால் இறுதியாக நிறைவேறுகிற காரியத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். அதையும் காட்டிட்டு கொடுத்துவிட்டு பின்னதாக நம்மளை ஒரு தெளிவான பாதையை நடத்த விரும்புகிறேன். திருப்புகள் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் நீங்களும் நாம் அடிக்கடி வாசித்திருந்தால் அநேக நேரங்களில் இதற்கு வாசிக்கிறோம் என்பதை புரியாமல் வாசித்திருப்பீர்கள் என்பதற்காக விளங்கும்படியாக வாசிக்க விரும்புகிறேன். 3வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. It is permanently there so that God can dwell there. தேவனுடைய வாசம் பண்ணும்படியாக மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அப்படி இருப்பார் என்றால் என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலைதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. 5வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். சிங்காசனத்தில் ஏறி வீற்றிருந்தவர் இதோ சகலத்தை உண்டாக்குகிறேன் என்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை தேவன் வாஞ்சிக்கிறார். It is not the prayer of a saint. No, இது ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம் அல்ல. மாறாக தேவனுடைய விருப்பம். நாம் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினால் அங்கே அவர்கள் இருக்காது, அங்கே துக்கம் இருக்காது, அங்கே மரணம் இருக்காது, அங்கே கண்ணீர் இருக்காது. சகலத்தையும் புதிதாக்குகிறேன். மனிதன் என்றைக்கும் தேவையோடு கூட வாழ்கிறவன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், என்றைக்கும் தேவையோடு கூட வாழ்கிறவன். எல்லா மனிதனும் தேவையோடு கூட வாழ்கிறவன். அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமா என்று சொன்னால் உலகத்திலே the first man, the super பவருடைய top most man என்று சொல்லுகிற அமெரிக்கா ஒபாமாவாக இருந்தால் அவனுக்கும் தேவை உண்டு. ஒபாமாவும் அவருடைய மனைவியும் ஒரு ஹோட்டலுக்கு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனார்கள். நடந்ததை சொல்லுகிறேன். சாப்பிட போகிறவர்கள் இட்டாலியன் ஃபுட்டை நன்றாக ருசித்து சாப்பிட்டார்கள். 2 பேரும் நன்றாக தனியாக போனார்கள். நம்ம ஊர் மாதிரி இந்தியா மாதிரி அரசியல்வாதிகளோ பிரசிடென்ட் வந்தா எல்லாரும் செஞ்சு மாட்டாங்க. அதனால தான் டேவிட் கேமரான் அங்கே இங்கிலாந்துல காஃபி குடிக்கும் போது அந்த வழியில திடீரென்று காஃபி குடிக்க வேண்டும் என்பது ஒரு கஃபேல நின்று அவர் லைனில் நிற்கும் போது கொஞ்சம் நேரமாக அதை பார்த்து லைனை விட்டு மறுபடியும் முன்னால வந்து ப்ளீஸ் கிவ் மீ a coffee என்று அந்த கவுண்டர்ல ஒரு பொண்ணை சொல்லும் போது அவ என்ன சொல்லுவா? Go to the queue sir. பிரைம் மினிஸ்டர் அவன் பக்கத்துல அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர்மா கொஞ்சம் கொடுத்துருக்கு என்று சொன்னப்பதான் அந்த பெண் நிறைய பிரைம் மினிஸ்டர் கியூ அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நாடுகளிலே அவர்கள் பதவியை வைத்துக் கொண்டு அதற்காக அவர்கள் அதை வைத்துக் கொண்டு தேடுகிறவர்கள். இது உண்மையாக நடந்ததை நீங்கள் பத்திரிகையை வாசித்திருக்கலாம், டிவியில பார்த்திருக்கலாம். அப்படியாக ஒபாமாவுடைய மனைவியும் அங்கே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல போய் ஆர்டர் போட்டார்கள், சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்த உடனே பில் கொண்டு வந்தார். இலவசமான சாப்பாடுலாம் கிடையாது, அந்த அம்மா உணவும் இல்லை. பில் கொண்டு வந்தவர்களுக்கு இவர்களுடைய கிரெடிட் கார்டை கொடுத்தா, கிரெடிட் கார்டை கொண்டு பெண் சீக்கிரமா திரும்பி வந்தால் வந்து சார் ஐம் சாரி யூ டோன்ட் ஹேவ் a credit in your card. உங்களுடைய பணத்துல காசு இல்லையா, வேற கார்டு திருத்துறேன்னு முடிக்குதா? ஆகினால மனைவி போய் கார்டை எடுத்து கொடுத்து let me pay for it என்று சொல்கிறார்கள். இதை பத்திரிகையில பெரிதாக போட்டிருந்தார்கள். அமெரிக்காவுடைய அதிபதியாக இருந்தாலும் அவருக்கு தேவை உண்டு. ஒரு தேவையுள்ள நேரத்தில் யாராவது உதவி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. கவனியுங்கள், உலகத்தில் எல்லா மனிதர்களும்
காரியத்தை செய்வதற்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் பழைய பாட்டில் தேவதேவன் சொல்கிற இஸ்ரவேலின் புத்திரரை அல்லது ஆபிரகாமின் சந்ததியை நமக்கு முன்னோடிகளாக உதாரணமாக எழுதி வைத்திருக்கிறார். The whole Testament is just a typology for the church today. இன்றைக்கு இருக்கிற சபைக்கு ஒரு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள், அவர்களுக்கு நேர்ந்த சம்பவங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் தான் நான் அவருடைய வாழ்க்கையை வைத்து உங்களோடு பேச விரும்புகிறேன். என்றால் அதை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறார், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடைபெற்ற காரியங்களை சொல்லிவிட்டு பவுல் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களுக்காக அவர்களுக்கு சம்பவித்தது. நன்மை கவனிங்கள். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, வேதத்தை வாசிக்கும் போது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய அவசியம் ஆகும். ஏனையா இத்தனை பெரிதான வேதாந்தத்தை நாம் தூக்கி திரிய வேண்டும்? ஏனையா எங்கேயோ ஒரு சின்ன கூட்டத்துக்கு நடந்த காரியத்தை நான் தியானிக்க வேண்டும்? அவர்களுக்கு நடந்தது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் உள்ள கையை சொல்ல, உங்களுக்காக தான் எழுதப்பட்டது. சொல்லுங்க, கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்க. என் கூட்டத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் போக மாட்டேன். நல்ல கவனிங்க. அவர்களுக்கு நடந்தது எனக்கும் உங்களுக்கும் எச்சரிப்புண்டாகும்படி தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். முடிவு காலத்தில் வாழ்கிறோம்னா நமக்கு எச்சரிப்புண்டாக அவர்களுக்கு நடந்ததெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறபடினால அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் தெளிவாக காண்பிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேதத்தை தரோவாக பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிருபை கிடைத்துவிடும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சரி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக இந்த காரியத்தை தேவனோடு பேச சொன்னார் என்று சொல்லி நான் தைரியமாக சொல்ல முடியும். என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியாக எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார். அதை குறித்து விளக்குவதற்கு நேரம் என்னுடைய மற்ற செய்திகளை யூடியூப்ல அறிந்திருக்கிறவர்கள் அதை குறித்த விளக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள். But I want to tell you only one thing. They were under slavery. அவர்கள் அடிமைத்தனத்திலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளதனுடைய காரியம் என்ன? நீங்களும் நான் இன்றைக்கு பாவம் என்கிற அடிமைத்தனத்திலே பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறானே, அவனுடைய ஆளுகையின் கீழே வாழும் போது நமக்கு என்ன நேரிடும் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் சந்ததியை அடிமைத்தனத்துக்கு அனுப்பி தந்தார். Brothers and sisters, listen. நாம் ஏதோ ஆண்டவரை தேடி வந்தோம். எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு விசா கிடைக்க வேண்டும், ஏதோ மகளுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆக வேண்டும் என்பதற்காக நாம் தேவனை தேடி வருகிறவர்கள் அல்ல. நாம் மற்ற ஜாதியாரை போல, மற்ற மதத்தினர் போல ஏதோ கிடைக்கும் என்பதற்காக தேவனிடத்திலே வருவதில்லை. மாறாக தேவன் என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரே, ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறாரே, அதை புரிந்து கொண்டு ஒரு ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆகையால் தான் இதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நான் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக பேச விரும்புகிறேன். இந்த அடிமைத்தனத்தை தான் வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதையா எனக்கு நற்செய்தி? ஜீவ காலம் மரண பயத்தினாலே
செய்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 2வது அதிகாரம் 23வது 24வது வசனத்தை வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அடிமைத்தனம் ஒரு மனிதனை தவிப்புக்குள்ளாக்கிவிடும். அடிகளிலே நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அவன் அங்கே விழுந்து போய் கிடக்கிற காரியத்தை அவனுக்கு எழுந்திருக்க கூடாதபடி அவன் குட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதை அவன் பெருமூச்சு விட்டு சத்தம் போடக்கூடாத ஒரு நிலைக்கு அவனை தள்ளிவிடும் என்பதை உணர்த்தி வைப்பதற்காகத்தான் அடிமைத்தனத்தின் காரியத்தை ஆண்டவர் எழுதி இருக்கிறார். My dear brother and sister, please listen to me very carefully. ஒரு பாவத்திலே ஒரு மனிதன் அடிமையாக வாழ்வதற்கு ஒரு பாவம் அவனை பிடித்துக் கொள்ளும்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. முடியவில்லை. ஒரு சேற்றிலே மாட்டிக்கொண்டவனை போல அவன் துடிக்கும் போது சாதாரண பாவி பெரும்பாவியாக தான் வாழ்கிறான் ஒழிய அவன் விடுதலை பெறாமல் தவிக்கிறான், முறையிடுகிறான். ஐயோ, ஏன் இந்த பாவனை முடியாக அழுத்துகிறது? பாவத்தினுடைய அந்த பெரிய கான்சிக்வென்சஸ், அந்த பாவத்துடைய விளைவுகளை யோசித்து பார்க்கிறான். அந்த பாவத்துடைய விளைவுகளை அவனை தாழ்வாக யோசிக்க வைக்கிறது, அவனை சின்ன பின்னமாக்கிறது. சுற்றி இருக்கிறவர்கள் சிரிக்கிறார்கள், சுற்றி இருக்கிறவர்கள் அவனோட மகிழ்ச்சியாக அவனுக்கு பல காரியங்கள் செய்தால், பட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அவனுடைய வாழ்க்கையில உள்ளான மகிழ்ச்சியை அவனை கொண்டு வர முடியவில்லை. பாவம் அவனை அழுத்துகிறது. ஐயோ, இந்த நிர்பந்தமான இடத்தில் விடுதலையாக்குவன் தவிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் ஒரு பாவியினுடைய நிலைமை. ஜீவகாலம் மரண பயம் அவனை வட்டி இருக்கிறது. இதில் இருக்கிறதனை காப்பாற்றுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு இறங்கி வந்த மானிட உருவிலே வெளியிட்டு நம்ம இந்த பாவ பிடியிலிருந்து சத்துருவாகிய சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குவதற்காக இறங்கி வந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இது முதலாவது வருகிற விடுதலை. இங்க இருக்கிற 90% பேர் இந்த விடுதலை நீங்கள் பெற்றிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை குறித்து அழகாக சகோதரி சாரா அவர்கள் ஒரு பாடல், பழைய பாடல், அந்தோ கல்வாரி அருமை இரட்சகரே சீருமை அடைந்தே கொங்குகிறார், சீருமை அடைந்தே கொங்குகிறார். முள்ளின் முடியும் செவ்வந்தி அடிந்து கால்களில் ஆணிகள் பாய்ந்து, முள்ளின் முடியும் செவ்வந்தி அடிந்து கால்களில் ஆணிகள் பாய்ந்தும், கூதி வழிந்தவர் தொங்குகிறார், வருந்தி மணி போரையும் ஈந்திரவே. கூதி வழிந்தவர் தொங்குகிறார், வருந்தி மணி போரையும் ஈந்திரவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சீருமை அடைந்தே கொங்குகிறார், சீருமை அடைந்தே கொங்குகிறார். முள்ளின் முடியும் செவ்வணி அணிந்து கரங்களில் ஆணிகள் பாய்ந்து, குருதி வடித்தவர் தூக்கினதற்கு காரணம் வருத்தப்பட்டு அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல் தவித்து மகிழ்ந்து கொண்டு சத்தம் விடப்படாமல் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் யாராக இருந்தாலும் சரி,
அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தவனாக இருந்தாலும் சரி, அவனையும் வருந்தி மீட்பதற்காக என் ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார். When you come to the cross, you are dead. நீ அந்த சிலுவைக்கு வரும்போது நீ விடுதலையாக்கப்படுகிறாய், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாய். முழுவதுமாக ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்கு நேராக நடக்க ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறார். But it is just a beginning step. இன்னைக்கு அநேக தேவ மக்கள் இதிலேயே நம்பி நான் விடுதலையாகிட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள். அந்த விடுதலையானதுக்கு அடையாளமாக அவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவர்கள் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நல்லா கவனியுங்கள். எகிப்து தேசத்தில் இருந்த வரை ஆபிரகாமின் சந்ததிதான் என்றாலும், ஆபிரகாமின் சந்ததியான ஈசாக்கு யாக்கோபுடைய புத்திரர்களாக இருந்த போதிலும் கூட எங்கேயும் தேவனவர் மத்தியிலே வாசம் பண்ண விரும்பினதாக வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. As long as you live in sin, as long as you are a captive of sin, you can never expect God to dwell among you. நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கவே முடியாது. ஆதியாகமத்தில் ஆதியிலே ஆதாமை ஏவாளை உண்டாக்கின ஆண்டவர் அவர்களோடு உலாவின பின்னர் பாவம் நுழைந்த பின்பு அவர்களோடு வாசம் பண்ணக்கூடாதவராக மாறிவிட்டார். கவனியுங்கள். He cannot come and dwell. அவர் மத்தியிலே வந்து வாசம் பண்ணி உலாவி வருவதற்கு கூடாதவராக மாறிவிட்டார். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள். என் அருமை சகோதரனே, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் நீ எகிப்தின் வாழ்விலே வாழ்ந்து பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே பாவத்தின் பிடியிலே வாழ்ந்தால் நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம். உன் மத்தியிலே தேவன் உலாவி வருவார் என்று நீ நம்ப வேண்டாம். நீ என்றைக்கு அந்த சிலுவை இடையிலே வந்து மனம் திரும்பி ஆண்டவரே நான் பாவியானாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினீர் என்று நீ அதனால் நீ அடிமைத்தனத்திலே அடிமையாக வாழ்கிறார். ஆண்டவருடைய அடிமையாகத்தான் பார்க்கிறார். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் நான் வந்து நெருங்கி வந்து நான் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு உடன்படிக்கை பண்ணும் போது, அதனாலதான் ஞானஸ்நானத்தை உடன்படிக்கை என்று சொல்றோம். I make a covenant with him. ஆண்டவரே நான் உம்மோடு நடப்பேன் என்று என்னுடைய முழு ஜீவனை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உடன்படிக்கை பண்ணும்போது நீ ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் தான் இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் எகிப்திலேயே விடுதலையோடு வைத்து விடவில்லை. God simply killed Egyptians and Egypt people. அவர்களுடைய சேனையை அழித்துவிட்டு நீங்கள் எகிப்திலே இருங்கள், இங்கே நன்றாக மச்சம் கிடைக்கிறது, இங்கே கொம்மட்டிக்காய் கிடைக்கிறது, இங்கே நன்றாக தண்ணீர் இருக்கிறது, நைல் நதி ஓடுகிறது, ஏராளமான காரியம் இருக்கிறது, இங்கேயே இருந்து விடலாம் என்று ஆண்டவர் அங்கே வைக்கவில்லை. ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக நீ அதை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அந்த செங்கடலை கடக்க பண்ணுகிறார். இதை நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு. செங்கடலை கடந்த பின்னதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். Brothers, please understand this simple truth. It's very simple. It's a typology. இது நிழலாட்டமாக உனக்கும் எனக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நீ இந்த செங்கடலை தாண்டாதவரை அவரை வாசம் பண்ணுவதற்கு முடியாதவராக இருக்கிறபடினால நீ செங்கடலை தாண்டி இனி பாவ வாழ்க்கைக்கு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர் மத்தியிலே வாசம் பண்ண முடியாத ஒரு கூடாரத்தை உண்டாக அவர் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். பட் எகிப்திலிருந்து ஆண்டவருக்கு ஜனங்களை கொண்டு வருவதற்கு ஒரு ராத்திரி போதுமானதாக இருந்தது. ஆனால் எகிப்தை இவருடைய வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தில் இவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா எகிப்து இவங்க இதயத்திலிருந்து வெளியே வந்தாங்க. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்ல பண்ணலாம், உங்களை பற்றி சொல்லல, உங்களை பற்றி சொன்னாங்க.
Listen to me very carefully. There are so many thousands and thousands of millions of Christians. They have understood the cross. சிலுவை புரிந்து கொண்டார்கள், சிலுவையை கொண்டார்கள், சிலுவையை தொங்கின ஆண்டவர் நோக்கி பார்த்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள். எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, எல்லாம் வெகுசார கீழ்ப்படிந்தார்கள், ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் ஆண்டவரோடு நடப்பதற்கு வரும்போது தேவன் அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று உறுதி பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே இன்னும் எகிப்து இருக்கிறது. ஆண்டிக்கு கொடுக்கிறேன், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் இதை அழகாக சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் 38ல வாசிக்க செஞ்சாங்க. சீனாய் மலை தன்னுடனே பேசின தூதனோடு நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே வாசனத்தை பாருங்கள், சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் இந்த மோசேதான். இந்த மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய சபையை அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்காகத்தான் பழைய பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் என்று. என்ன இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி என்று போட்டிருக்கிறது. அநேக தேவ மக்களுடைய நிலைமை இன்றைக்கு இப்படித்தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், உண்மை. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் என்று அறிக்கையிடுகிறார்கள், உண்மை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், உண்மை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்று அவரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று ஆவிக்குரியவர்களாக மாறிட்டேன் என்று தன்னை அடையாளமாக்கிக் கொள்கிறார்கள். I don't doubt that thought. But இன்றைக்கு நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள். ஐயா, நான் எகிப்து விட்டது நல்லதுதான், ஆனா எகிப்தை விட்டதா? I'm going to speak very clearly on 3 important deliverance. 3 முக்கியமான விடுதலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆகையால் என்னை தெளிவாக கேட்கும்படியாக கேட்கிறேன். முதல் விடுதலை நமக்கு தெரியும். விடுதலை 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 பெற்று இயேசு எனக்கு விடுதலை தந்தார், இயேசு எனக்கு விடுதலை தந்தார்கள், உற்சாகமாக வாழ்வீர்கள், ஆளுவீர்கள், கொண்டாடுவீர்கள். Praise the Lord for that. I don't doubt the deliverance on that. But are you really? ஐயா, அம்மா, நீங்களும் நானும் நிச்சயமாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இஸ்ரவேலுடைய வனாந்தர வாழ்க்கையை தேவன் இத்தனை விளக்கமாக, இத்தனை விரிவாக வைத்திருக்கிறார். நான் அதனுடைய 3 முக்கியமான காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை வேண்டும் என்பது சாயங்காலத்தில் பேச விரும்புகிறேன். 3 முக்கியமான காரியங்கள். அவர்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை நீங்கள் கொஞ்சம் அந்த கானானுடைய யாத்திரையை சொல்வார்கள். கானானுக்கு நேராக பிரயாணம் பண்ணிக்கொண்டு போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய சில காரியங்கள் காணப்படவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர்களை எப்படி போஷித்து நடத்தினார் தெரியுமா? வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம். 78வது சங்கீதத்திலே தெரிந்த காரியங்களை நாம் வாசிக்கலாம். தெரிந்த காரியங்கள் வாசிக்கலாம். 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை வாசிக்கலாம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆதாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான்.
இதை விட கிடையாது. What else you need? They are protected under the cloud, protected under the pillar of fire. அக்னி ஸ்தம்பத்தினால் மேக ஸ்தம்பத்தினால் அவர்கள் காக்கப்பட்டார்கள். அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களையும் சத்துருவையும் பிரித்து நின்றதை அங்கே செங்கடலிலே பார்த்து விட்டார்கள். அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களோடு கூட சத்துரு தொடக்கூடாதபடி அவரை பிரித்திருந்ததை அனுபவித்திருந்தார்கள். ப்ரொடெக்ஷன், அவர்களுக்கு ஏராளமான பாதுகாப்பு என்பதை அவர்கள் அனுபவித்தார்கள். அதற்கு பின்பு ஆண்டவர் வானத்தின் மதகை திறந்து மன்னாவினால் போஷிக்கிறார். அவர்களுக்கு வானத்தின் தானியத்தை சாப்பிட கொடுக்கிறார். தூதரின் அப்பத்தை சாப்பிட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவன் அவர்களை வழிநடத்தினவருக்கு தெரியும் இவர்கள் எதனால் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். நெகேமியா சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் ஒருவரும் பலவீனமாக இருந்தது. மறுபடியும் பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, மன்னாவை சாப்பிட்டா பலவீனமா இருக்க மாட்டீங்க. ஒருவரும் பலவீனமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் கூட பிரசாதம், போட்டுக்கிற கால கிடக்கிற ஷூ கூட பிரசாதம். அப்படி ஃப்ரெஷ்ஷா அவனையும் அவனுடைய ஒட்டி இருக்கிற அகங்களையும் வைத்திருந்தது. அப்படிப்பட்ட மன்னா நல்ல காரியம். 3 காரியங்களை காண்பிக்க போறேன். Do not go beyond what has been planned for you. உனக்கு தரப்பட்ட காரியத்தை தாண்டி நீ செயல்படுவதற்கு ஒரு நாள் விட்டு கொடுக்காது. அது உன்னை எகிப்திலேயே இன்னும் வைத்திருக்கிறது என்பது காட்டி கொடுக்கிறது. எகிப்திலேயே நீ இருக்கிறாய் என்பதை காட்டி கொடுப்பதற்காக 3 அடையாளங்களை மாத்திரம் காட்டி கொடுக்கிறேன். 4 காட்டி கொடுக்கலாம், 7 இருக்கிறதா 4 காட்டி கொடுக்கிறேன், 3 காட்டி கொடுக்கிறேன். ஆண்டவர்களுக்கு வழி நடப்பதற்கு போதுமானது, வனாந்தரத்திலே நடப்பதற்கு போதுமானது. வானத்தை திறந்து அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார். ஆனால் அவர்களோ என்ன செய்தார்களா? திருப்புங்கள் எண்ணாகம் 11ஆவது அதிகாரம், எண்ணாகங்களின் புத்தகம் 11ஆவது அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்கலாம், முதல் வசனத்தில் வாசிக்கலாம். பின்பு முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? 6வது வசனம் வாசிங்க. இப்பொழுது 5 நாம் எகிப்திலே இறையில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் ஈரைகளையும் வெங்காயங்களையும் நினைச்சோம். என்ன செஞ்சாங்க? நினைச்சா அடுத்தவர்கள் என்ன நடக்கும்? இப்பொழுது சிலர் வாட்டு காரணம் நினைப்பே சரியில்லை. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பார்த்தா வாட்டமா தெரியல. அது என்னவோ வேற எங்கேயோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டீங்க. உங்களை யாரையாவது நினைச்சுக்கலாம், நிறைய பேருடைய எண்ணங்கள்ல பாருங்க, பூரா உள்ளுக்குள்ள அவ்வளவு எடுத்து வெளியே வந்தாச்சு, வெளியே கொண்டு வந்தாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, தண்ணீரை குடிச்சாச்சு, ஜீவன் தண்ணீரை குடித்தாவிட்டது, மேகஸ்தானம் அக்னிஸ்தானம் நடக்கிறத பார்த்தாச்சு, தனதோ மன்னாவையும் சாப்பிட்டாச்சு. ஆனா சொல்ல நம்முடைய உள்ள வாடி இருக்கிறது. Because the heart is in Egypt still. எகிப்திலிருந்து வந்தாங்க, ஆனா இன்னும் இருதய எகிப்தமா இருக்கிறதுனால இங்க இருந்ததும் நடக்கிற சந்தோஷமா இருக்குமா? கைகள் வேற வழியே இல்லை. கட்டிதான் இல்லை பக்கத்தையே நினைப்போம். We just clap because somebody is asking us to clap. யாரும் அல்லது அதுக்காக இன்னும் அடிச்சாங்க
தந்தவைகளிலே எனக்கு திருப்தி இல்லை. தேவன் எனக்கென்று கட்டளையிட்டு திருப்தி இல்லை. அழகான பாடல் ஒரு பாடலை, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான இந்த ஜனங்களை நேசித்ததினால தூதர்களின் அப்பத்தை ருசிக்க கொடுப்பீர்கள். அழகாக பாடுகிறோம். ஆண்டவருக்கு என்ன காண்பிக்கிறாருன்னு தெரியாது. அவருக்கு எனக்கு தெரியும். அநேகருடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் தேவன் எனக்கு குறித்திருக்கிறவர்கள் மேல நம்பிக்கை கொள்ள முடியாமல், தேவன் எனக்கு வைத்திருக்கிறவர்கள் மேல திருப்தி கொள்ள முடியாமல், தேவன் எனக்கு வைத்திருக்கிற பாதையில எனக்கு வைத்திருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸ்ல திருப்தி அடையக்கூடாதபடிக்கு அவர்கள் அன்றைக்கு முறுமுறுத்து முறையிட்டு கொண்டிருந்தது போல இன்றைக்கு முறையிட்டுக் கொண்டிருக்கிறாயோ உனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இதற்கு சத்தியத்தை அறிவித்தான் நீ விடுதலையாக முடியும் என்பதை தேவன் சொல்லுகிறபடினால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். இன்னொரு கூட்டத்தையும் பார்க்கலாம். அந்த கூட்டத்தையும் பார்க்கலாம். அவர்களுக்கு என்ன பசி என்று பார்க்கலாம். வாசிக்கலாம். 14வது அதிகாரம், எண்ணாகமம் 14வது அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கலாம். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி நல்ல கவனிங்க. நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீர்களா? 13வது 14வது அதிகாரத்துல மோசே 12 பேரை அழைத்து கானான் தேசத்தை உளவு பார்த்து வருவதற்காக அனுப்புகிறார். உளவு பார்த்து வந்தவர்கள் பெரிய கனிகளை கொண்டு வருகிறார்கள். ஒரு 2 மனிதர்கள் ஒரு திராட்சை கொலையை கொண்டு வருகிற அளவுக்கு அவ்வளவு பெரிதான திராட்சை கொலையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். 2 பேர் மாம்பழம் பழங்களை கொண்டு வருகிறார்கள். கானானின் கனிகளை சிலவற்றை கொண்டு வந்ததை அவர்கள் பார்த்தபோது ஒரு பக்கம் ஆனந்தம் இருந்தாலும் அந்த 12 பேரில் 2 பேரை தவிர 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பி விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அது நல்ல தேசம்தான், அது பாவம் தயவு போடுகிற தேசம்தான், ஆனால் ராட்சசர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பயமுறுத்தி விட்டார்கள். காலை
There was a small revival, ஒரு சின்ன revival flicker, ஒரு சின்ன பொறி அங்க உண்டாகுது. இதனால ஜனங்கள் உற்சாகத்தில் பட்டது போல காண்பித்து, உற்சாகமான போல காண்பித்து என்ன செய்தார்கள்? மலையின் மேலே ஏறி அந்த பக்கம் போய்விடுவோம் சொல்லுகிறார். என்ன சொல்ல விரும்புகிறேன்? இது ஆண்டவர் அவர்கள் வைத்த வழி அல்ல. Sir, please understand. Sometimes we lust for things which is not for us. நமக்கு ஏற்காத காரியங்களை மோகிக்கிறோம். நமக்கு ஏற்காத காரியங்களை நம்முடைய இதயம் வாஞ்சிக்கிறது. நமக்கு தகுதி இல்லாத காரியங்களை மனதை செலுத்த ஆரம்பிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்படாத காரியங்களுக்கு மேலாக நாம் திரும்பி எகிப்துக்கு திரும்பி விடுகிறோம். சில வேளைகளில் தேவனை போக சொல்லாத பாடலை போவது. இதுதான் எகிப்து உள்ள இருக்கிற அர்த்தம். Are you sure you're walking in the ways of the Lord who has ordained that way for you? உனக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில் தான் ஓடுகிறாயா? என் அருமை சகோதரா, என் அருமை சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டவரால் வருகிற பெரிய ஆசீர்வாதத்திற்கு துக்கம் இல்லாத, அலறுதல் இல்லாத, மரணம் இல்லாத, எல்லாம் புதிதாக போகிற பூமியில் வாசம் பண்ண போகிற ஒரு பெரிய நிச்சயத்தோடு இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து உன்னை பார்த்து தேவன் கேட்கிறார். தேவன் உனக்கு நியமித்த பாதை மாத்திரமே ஓடுவதற்கு நீ ஒப்புக் கொடுக்காமல் நீயாகவே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே வாக்குத்தத்தம் என்ன இடத்துக்கு நாங்கள் போக என்று மலை உச்சியில் ஏற தொடங்கிய போது மோசே சொல்கிறார்கள். 44 வசனம். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன? என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சு கானானுக்கு போறதுக்கு சொல்லு கானானுக்கு போறதுக்கு கர்த்தர் வைக்காத வழியை ஏறதுக்கு நீ முயற்சினா நீனும் கீழ்ப்படியாதவனே கீழ்ப்படியாதவனே. இந்த பக்கம் போடலாம். But that's not the way God takes you. அது தேவன் உனக்கு உண்டாக்கி வைத்த வழி அல்ல. இதுக்கு வாயில நம்ம கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார். Hey, God has promised you. இன்னைக்கு நான் மத்தியானம் ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த கூட்டத்தில் வருகிறவர்களுக்காக நான் இப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உனக்கு வாய்க்காத வழியிலே செல்வதற்கு முழு மூச்சாய் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பணத்தையும் உன்னுடைய சக்தியையும் நீ செலவழித்து எப்படியா இந்த பாவி மனுஷன் மீட்டிங் மற்றவங்க மீட்டிங் பண்ண கற்று ஆசிரியர்களே ஆசிரியர்களாக சொல்லுவாங்க. இவர் என்னடா நான் வாய்க்காதுன்னு சொல்ல நான் சொல்லலையா? God says, I prophesy. There are some people trying your own way, your own junk, and you are trying to do everything, and you are going to spend money on that. என்னோட பணத்தை செலவழிக்கிறேன், எல்லாம் பண்ண மோசைதான் நடுவில் வாய்க்காதுப்பா. அது மாத்திரம் இல்லை. 42 வசனம். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கிறார். இது வேற. அப்படியும் மீறி கொஞ்சம் இருக்கிறார். 44 வசனம். ஆனாலும் அந்த ஆனாலும் கூட உங்க பேர் வந்து வேண்டாம் சொல்லுங்க. ஆனாலும் கூட உங்க பேர் வந்து வேண்டாம். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மீதியில் வீட்டில் போச்சு. I tell you clearly because I have seen that in my life. நான் ஜெபிக்கும் போது தேவன் காண்பித்ததினால் தைரியமாக சொல்றேன்.
தைரியமாக சொல்கிறேன். கர்த்தர் வைக்காத ஆகாரத்தை, கர்த்தர் வைக்காத ருசியுள்ளது என்று நினைத்ததற்கு நேராக இதயத்தை திருப்பின ஒரு கூட்டத்தை காண்பித்தேன். அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுது கர்த்தர் நியமிக்காத பாதையில் ஓடுவதற்கு முழு முயற்சியாய் துணிகிறவர்களை பார்ப்பார்கள் சொல்கிறார். You need a deliverance. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நீரடியாக சாமியாரா போயிட்டு நம்ம பொண்ணு நான் உள்ள குடிக்காரங்க. சில யாரோ சொல்றாங்க கடன் வாங்கிலாம் பண்ணோம், நாங்கள் ஏறாவது சாய்க்கு ஏறில்லை. God opens the door, no man can shut. தேவன் திறக்கிற வழி ஒருவரும் அடைக்க முடியாதல்லவா. அதற்காக ஏனையா ஆண்டவர் சொல்றாருப்பா, அந்த இடத்துல கூட்டு போக கூட்டு போற வழி வேறப்பா, அது வழி வேறப்பா. ஆண்டவர் இருக்கிற வழியில யோசேப்பு இருக்கிற ஒரு வாலிபன் நடந்த போது எத்தனை நேரத்தை ஆண்டவர் from the prison to the palace கொண்டு போயிட்டாரு. ஒரு சிறைச்சாலைக்கு நேரம் palace கொண்டு போயிட்டாரப்பா. அவனை கர்த்தருடைய வசனம் குடமிட்டதற்கு தேவன் சொல்கிறதே, ஏன் உனக்கு இதெல்லாம் முடியல? You are rebelling in your heart. That's what I want to say. நீ துணி என்று வேதம் போட்டிருக்கிற வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்திலே ஒரு துணிச்சல். சங்கீதக்காரனை கூட சொல்லலாம், துணிகரமான பாவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறான். ஐயா நான் ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், praise the Lord, but still you are having the hand of Egypt in your heart. கர்த்தர் பேசுவாராக, கர்த்தர் பேசுவாராக. விடுதலையானவர்கள் தான், பார்வோனின் ஆதிக்கத்தில் விடுதலையானவர்கள் தான், எகிப்தின் வாழ்வை விட்டவர்கள் தான். ஆனால் எகிப்தினுடைய சுபாவங்கள் உள்ளே இருந்து அவர்களை அறித்துக் கொண்டிருக்கிறதை வெளியேற்றாதபடி அவர்களை காணாமல் கொண்டு போகக்கூடாதவராக ஆண்டவர் காட்சியளிக்கிறார். மூன்றாவது கூட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறேன். திருப்புகள் 16வது அதிகாரத்தின் முதல் வசனம். அப்பொழுது 16 chapter verse 1 எல்லாம் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை சபைக்கு தலைவர்களுக்கு சமூகத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சிப் போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். கோராகும் அவனோடு கூட ஒரு 250 பேர் சேர்ந்து கொண்டு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறேன். Let us understand the principle behind it. இது பின்னதாக இருக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 8வது வசனத்திலிருந்து மோசே சொல்கிற வார்த்தை பாருங்கள். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவி புத்திரரே, கேளுங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடை செய்யவும் சபையாரின் நன்கு அவருடைய செய்ய வேண்டிய வேலையை செய்யவும் உங்களை தம்முடைய சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் சபையாரிலிருந்து பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவி புத்திரனாகிய உன்னுடைய எல்லா சகோதரின் சேர பண்ணவும் உங்களுக்கு அற்ப காரியமோ உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ? பட்டத்தை தேடுகிறார்களா? ஹலோ, இந்த கூட்டத்தினுடைய பேர் என்ன பேர்?
மீரியாமுக்கும் பட்டணம், ஆரோனுக்கும் பட்டணம், கோராசுக்கும் பட்டணம், பதவிகள். பிரதர் என்ன சபையிலே காணும், இத்தனை வருஷமா ஒரு பதவி கொடுத்துருப்பாங்களா? கொடுப்பாங்க. அடுத்த நாள் அடுத்த சபை போயிடுறாங்க, செக்ரட்டரியாக கொடுக்குறாங்க. எனக்கு கர்நாடக தெரியாது, நான் சொன்னா தெரியுது நினைச்சேன். Man's heart craves for question. மனிதனுடைய உள்ளம் எல்லாரும் மதிக்க வேண்டும் என்பதில் தான் மிகவும் கவனமாயிருக்கிறது. அதுல விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் கூட விலக்கு அல்ல. பட்டம் பதவி விரும்புறீங்கன்னா நீ எகிப்துக்கு திரும்பிட்டு அப்படின்னு அர்த்தம். இருதய குடும்பத்தில் போயிட்டே பார்ப்படி ஆயிடுச்சு. ஆண்டவருக்காக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிழலிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு ரவர், டாக்டர், ரைட்டு, லெஃப்ட் எல்லாத்துக்கும் தினலா அழகிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நான் சொல்ல மற்றவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்ன செய்யும்? ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவன் தேவனுடைய மனுஷன். அதான் வேண்டியது. தேவனுடைய மனுஷன் அடையாளத்தை காட்டிலும் எனக்கு தேவையான என்ன, எனக்கு என்ன, நான் தேவனுடைய மனுஷன் என்பதை அறிவதை காட்டிலும் நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். என்னை மேம்படுத்துறதுக்காக சொல்லவே சொல்கிறேன். நாங்கள் ஊழியம் செய்கிற ஹாத்தா என்கிற உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் பார்டர்ல ஒரு பெரிய சபையும் அதை சார்ந்த பள்ளிக்கூடம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, சபையை இருக்கிறது. அந்த இருக்கிற ரெண்டு இடத்துல ஒரு பெரிய குண்டன், அவன் ஒரு செங்கல் சூழலை வைத்திருந்தான். செங்கல் சூழலை முதலாளியாக கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே அவனுக்கு திமிர் வந்து விட்டது. திமிர் வந்த உடனே எங்கள் பகுதியில் ஊழியம் செய்வது என்ன செய்யறாள் சொல்லி அவன் பலத்த பண்ண ஆரம்பித்தான். ஒரு புது துப்பாக்கி வேற வாங்கியிருந்தான். வாங்கி எல்லாரையும் கட்டி ஆலயத்துக்கு கூட்டு போட்டு விட்டான். அங்கே பள்ளிக்கூடத்துக்கும் கூட்டு போட்டு விட்டான். அவனுடைய ஊரம் சேர்ந்த பிள்ளைகள் தான் படித்து வந்தார். 250 பிள்ளைகளை வெளியே கட்டி கூட்டி போட்டு விட்டான். வாத்தியாரை அடித்து விட்டான். ஊழியக்காக இந்த பக்கம் வரக்கூடாது சுட்டு சொல்லிட்டு அவன் கூட்டி போட்டு பெருசாக கூட்டி போட்டான். என்னுடைய வேலையை இந்த மகன் நான் போகக்கூடாதவனாக இருந்தேன். நான் போகக்கூடாதவனாக இருந்தபோது நான் ஒன்று மட்டும் செய்தேன். நம்மளோட தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணினார், ஊழிய தலைவர் ஃபோன் பண்ணினால இங்கே இப்படி கலாட்ட படங்கள் என்ன செய்யறது. நான் சொன்னேன், அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் செயின்பூர்னு ஒரு விழா இருக்குது, செயின்பூரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் நான் பண்ணுறேன், அவருடைய நம்பர் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல போது அவருக்கு நான் ஃபோன் பண்ணினேன். பீகாரில் இந்த இப்போ தான் செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க போலீஸ்கார், அதனால கிடையாது. அதனால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அவருக்கு நான் ஃபோன் பண்ணதுக்கு அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி என்ன கொடுத்தா, ஐயா என்னுடைய யாருக்கு பேசுன்னு சொல்லும்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க. ஐயா ஊரில் ஒரு சின்ன கலாட்டா பண்ணுறாரு, அவரை கைது செய்யக்கூடாது, அவரை கைது செய்யக்கூடாது, நீங்கள் போய் சொல்லுங்கள், நல்ல காரியம் செய்கிறாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் போய் அவசியமாருக்கு ஒவ்வொரு தைரியம் சூழ்நிலை இருக்கிறார், அவரை போய் பார்க்க வேண்டியதானே என்று பேசும்படியாக நான் சொல்லுவதற்கு நான் இதற்கு ஆலோசனை சொன்னேன். அந்த இன்ஸ்பெக்டர் நான் உடனே செய்கிறேன் சார், நேரம் இந்த பாட்டா என்ற ஊருக்கு போய் அந்த ஆளை கூப்பிட்டு அவன் துப்பாக்கியோடு நிற்கிறான். ஆளை கூப்பிட்டு இந்த ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு லல்லு பிரசாத் வரைக்கும் ஆள் தெரியும், நான் கேள்விப்பட்டேன். அவர் எங்க பாதியில் இருக்கிறதா தான் தெரியும். லல்லு பிரசாத் வந்தபோது அவர் பக்கத்தில் நான் பார்த்து பேசின காரியத்தையும் லல்லு பிரசாத் பிஹேவ் பண்ண காரியம் அவர் பார்த்தது அப்படின்னால அவரோட சப் இன்ஸ்பெக்டர் இப்படி இன்ஸ்பெக்டராக போயிருக்கிறார். அவர் சொல்லி நான் பார்த்தேன். அந்த பெரிய மனுஷன் ஒரு சின்ன ஃபோன் அடிச்சு மேலே சொன்ன சின்ன தண்ணி இருந்தாரு, நீ எதுக்கு இந்த கலாட்டம் பண்ணுற, அவர் கூப்பிடலாம் செய்யறாரு, போய் பேசுடான்னு சொன்னோடனே அவன் நான் போய் முதல்ல என்னைக்கால் அங்கே வர வேண்டும்னு சொன்னவன் இப்பொழுது நான் போகிறேன்னு சொன்னான். வரும்போது ஒரு பெரிய புல்லட் மோட்டர் சைக்கிளில் அவனும் அவனுடைய ஆயுததாரி சேர்ந்து வருகிறார்கள். வருகிற இடத்துல கிராண்ட் ட்ரங்க் ரோடு சொல்கிற நேஷனல் ஹைவேஸ் 2வது நம்பரில் வர வேண்டும். வரும்போது ஒரு சின்ன ட்ரக் லேசாக தட்டிடுச்சு, 12 அடி தூக்கி போட்டு ஒரு சத்தம். என்னுடைய மகனை பார்க்க போகிற எதுவும் அனாவசியமாக பேசுகிறார்.
நடுநடுங்கி வந்தார்கள். ஆனால் ஒருத்தன் சோப்பு கண்ணு இருந்தும் அது பெரிய மீச துணியாக துணிக்குது, கையில் துப்பாக்கி வச்சுட்டு ஒரு கூட்டத்தை தான் உங்களை பார்க்கணும் உள்ள விட வேண்டாம் வந்த உடனே நடந்து சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நான் சில செய்திகளை சொல்லியிருக்கலாம், நான் தெரியாதவர்களுக்காக சொல்றேன். உடனே வந்த உடனே ஆஃபீஸில் 3 சேர்மன் உட்கார போட்டு டக்குன்னு போட்டு கொடுப்பாங்க. போட்ட சத்தத்தில் எழுதிச்சுட்டான். இப்போ உட்காருங்க. இன்னொரு ஆஃபீஸ் போனால் உட்கார சொல்றது உட்கார இது கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அதுலேயே அந்த பால் உயிர் போயிடுச்சு. இப்படி நான் அவனை பார்த்து கேட்டேன், ஏன்பா உனக்கு இவ்வளவு பயமா இருந்தாலும் அவன் ஒரு கையில் ஒரு துப்பாக்கி கொடுக்குறீங்க. நான் ஊரெலாம் சொல்கிறேன், வராங்கலாம் சொல்கிறேன், எனக்கு ஒரு பயம் இல்லை, என்கிட்ட ஒரு ஆயுதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ பெரியவனா நான் பெரியவன் சொல்கிறேன். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் வரும்போது என்னுடைய கோரிய பிள்ளைகளுடைய கோபத்தை தாண்டி வந்தான். அப்போ நான் சொன்னேன், நான் நொண்டியாக இருக்கிறவங்க நடக்க வச்சிருக்கேன். இப்போ என் பிள்ளைங்க பிடெக் பண்ணுறாங்க. கோரிய பிள்ளைங்க 4 காலையில் வந்தவங்க அவங்க நாங்கள் எடுத்து ஆப்ரேட் பண்ணி இப்போ பிடெக் பண்ணுறான். நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்க வாட்ஸ்அப்பில் பிடெக் பண்ணுற பையன் போன வாரம் ஃபோன் பண்ணால் அவனுடைய ஃபோட்டோவை நம்ம வந்து காட்டணும். என்ற பிள்ளைகளுக்கு அப்படியாக மாறி இருக்கிறார்கள். நீ நடக்கிறவங்க முக்கியம், நீ பெரிய ஆளாதான் சொல். நான் நம்ம கொக்கோலா கொடுத்தேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டேன். ஓடுன போது என்னோட செக்ரட்டரி என்ன செஞ்சீங்க, புலி வாங்கினா பூனை வாங்கி ஓடணும். நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல போய் அந்த ஊழியக்காரங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். தெய்வத்தை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். இனிமேல் நான் தான் வாங்க பாடிதான். இன்னைக்கு நல்ல சமயம் நடக்கிறது, நல்ல பணிகள். We are not known by our degrees. We are not known by our position. நம்முடைய டிகிரியோ நம்முடைய பொசிஷனோ நம்மை உயர்த்துவதல்ல, நம்ம மேல இருக்கிற அபிஷேகமே நம்மை பெரியவராக இந்த மக்களுக்கு பாருங்கள் போறாங்க. God has given you something. Take it. Why do you crave for something which is not appointed unto you? உனக்கு கிடைக்காத ஒன்றுக்காக நீ ஏனையா கலாட்டா பண்றான். லேடி பத்திர மட்டும் இல்ல, ஊர் பத்திர வாங்கிக்கலாம், கூட்டிட்டு ஒரு கலாட்டா ஒரு பெரிய ஒளியிலே வாழ்க்கப்படா. நான் காண்பித்த 3 காரியங்களையும் ஒன்றை கண்டீர்களா? தேவன் நியமிக்காத போஜனத்தை வாங்கிட்டார்கள், தேவன் நியமிக்காத வழியை நடக்க பிரயாசப்பட்டார்கள், தேவன் கொடுக்காத பதவியும் பட்டத்தையும் அவர்கள் வாங்கித்தது மாத்திரமல்ல, அவர்கள் விபத்தனாக அமைத்துவிட்டார்கள். இந்த மாலை கூட்டத்தில் வந்துட்டு கூட தேவன் பேசுகிறார். ஐயா, நீங்கள் இதுவரைக்கும் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கரம் நீட்டி கும்பிட்டு உங்கள் காலில் விழுந்து கேட்பேன், இன்றைக்கு உங்கள் அடிமைத்தனத்தில் விடுதலை ஆகிவிடுங்கள். But if you are not going to come out, you are going to face consequences. ஆவுக்குரிய எல்லா காரியத்தையும் வாழ்க்கையில் பூரணமாக பெற்று அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கதற வேண்டி இருக்கலாம். அப்பொழுது நான் கூப்பிட்ட போது நீ கேட்கவில்லை, நீ கூப்பிட்ட போது நான் கேட்க மாட்டேன் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த காரியங்களை யாரும் மாட்டிவிட வேண்டாம். ஆனால் விடுதலையானே சொல்லுகிறவர்களுடைய விடுதலையாக வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் பேசுகிறார். Do you want to go into Canaan where you will enjoy God's blessings? ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நீ போக வேண்டும் என்றால் முதலில் உடன்படிக்கை இருக்கிற எகிப்தை எடுத்து வெளியே போட்டு தாழ வேண்டும். இன்னொரு சம்பவத்தை காட்டி முடிக்கிறேன். அதுதான் என்னாகும் 22வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் வரை காரியங்களை பார்க்கலாம். இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன? 25வது அதிகாரத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 22, 23, 24 மோசே மோவாபிய தேசத்தின் வழியாக போவதற்கு அந்த பாலாக் என்கிற ராஜாவிடத்தில் அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்கும்போது என்ன சொன்னாலும் பாருங்கள், வாசிக்கலாம். 22 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 22வது அதிகாரத்தில் அவர்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கலாம். என்ன, நாங்கள் இந்த தேசத்தின் வழியாகத்தான் போவோம், ஆனால் நாங்கள் இந்த தேசத்தில் ஒன்றை விலை கொடுத்து தான் வாங்குவோம் என்று தான் சொல்லி அங்கே மோசே கேட்டாங்க.
தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் செய்கிறதற்கும் அல்லது அவர்களுக்கு விரோதமாக சபிப்பதற்கும் அவர்களை அனுப்புகிறார். நடக்கவில்லை. அநேக நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்பொழுது கீழையாம் இந்த ஜனத்திற்குள் இருக்கிற ஒரு சின்ன ஆசையை அறிந்து கொண்டவனாக எல்லாத்தையும் பேசுவதற்கு நேரம் இல்லை. The people are having a desire to stay there itself. அங்கே தங்கிவிட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவளுக்கு இருந்ததை நாம் அவன் ஒரு ஆலோசனை சொல்றான். வாசிக்கலாம். இஸ்ரவேல் சித்தியிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரர்களோடே பேசித்தனம் பண்ணப்படுகிறார்கள். இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசிக்குவீர்கள். மோவாபிய பெண்களை மணந்துவிட்டால் அவர்கள் இங்கே தங்கியிருப்பார்கள் என்கிற காரியத்தை தான் கீழையா அவருடைய இதயத்தை போட்டார். They will stay back. கடந்து செல்வதற்கு அழைக்கப்பட்ட ஜனத்தை இங்கேயே தங்க வைத்து விடு, இங்கேயே தங்க வைத்து விடு. இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கிற pilgrim nature, பரதேசியாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து அவரை எடுத்து விட வேண்டும் என்பதற்காக கீழையா ஒரு சின்ன ஆலோசனை சொன்னார்கள். பேசுவதற்கு நேரத்தில் அறிந்து கொள்ளுங்கள். நான் உலகத்தில் நீங்கள் நாம் பரதேசியாய் வாழ்வதற்கு கடந்து போகிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழாதபடி இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்பதற்கு ஏதுவாக மோவாபிய பெண்களை திருமணம் செய்தால் இங்கே இருக்கலாம் என்றால் பெண்களை ஏறிவிட்டதாக வேதம் சொல்கிறது. அதற்கு காரணம் என்ன? கீழையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதயத்தில் கண்டது they lost the vision. தரிசனத்தை இழந்து போன நிலைமை. இவர்களை பெண்களை மடக்கி விடலாம். இவருடைய தரிசனம் கெட்டு போய்விடும். இவர்கள் கானானை குறித்து பேசுகிறது கெட்டு போய்விடும். கானானை குறித்து யோசிக்கிறது கெட்டுவிட போய்விடும். கானானுக்கு நேராக போகிற காரியங்கள் கெட்டு போய்விடும். இதற்கு பெண்களை அனுப்பி அவர்களை இங்கேயே தங்க வைக்க முடியாத ஒரு யோசனையை பாலாக்கு சொன்ன போது பாலா தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறது தான் இந்த அதிகாரம் சொல்கிறது. What is Egypt in us? நாங்கள் எகிப்து காணப்படுகிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை பரதேசிகளாக வாழ விடாதபடி நம்மை இங்கேயே அனுபவிக்கிறவர்களாக மாற்றுகிற எண்ணங்களை, பேசுகிற பிரசங்கங்கள், பேசுகிற வசனங்கள் நம்மை அப்படியே இழுத்து போடும்படியாக நான் எகிப்தின் காரியத்தை மனதில் கொண்டிருக்கிற அந்த சத்து செய்து நம்மை கானானுக்குள் போக விடாதபடி தடுக்கிறதுக்கு செயல்படுகிற ஒரு காரியம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த சாயங்காலத்தில் நீங்கள் இவைகளில் இருந்த நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக தந்தை பேசுகிறார். இன்னும் 2 காரியத்தை நான் உங்களுக்கு கானானுக்குள் வந்ததில் நடக்கிற டேஞ்சர்ஸை நாளைக்கு பேசுகிறேன். கானானுக்குள் வந்ததில் நடக்கிற டேஞ்சர்கள் தப்பிப்படியாக பாபிலோனுக்கு போனது பின்பு பாபிலோனிலிருந்து ஆண்டவர் திரும்ப கொண்டு வருகிற காரியத்தை புத்தகமாக காண்பித்துக் கொண்டு வருகிறேன். We need deliverance from Egypt. We need deliverance from Canaan. We need deliverance from Babylon. இந்த காரியத்தை பேசுவதற்கு தான் ஆண்டவர் என்னோடு எழுதிட்டார். இந்த எகிப்திலிருந்து நான் விடுதலையானதை குறித்து தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, நான் செங்கடலை தாண்டினவன் தான். ஆனால் வனாந்திரத்திலே எகிப்திலே நான் திரும்பி இருக்கிற காரியத்தில் விடுதலையாக நானுக்குள் சென்று தேவன் எனக்கு வைத்திருக்கிறவர்களை அனுபவிப்பதற்கு என்னை தடுத்து இருக்கிற காரியத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்கிறவர்களை தேடி வந்திருக்கிறார். அருமையான சகோதரர்களே, தேவன் நியமித்த அநேக காரியங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறது நாம் மாட்டிக்கொள்கிறோம். தேவனுக்கு வைத்திராக வழியில் நடக்க பிரயாசப்படுகிறதுனால நாம் மாட்டிக்கொள்கிறோம். தேவன் எனக்கு கொடுக்காத பதவிகள் மேல ஆசைப்படுகிறதுனால நாம் மாட்டிக்கொள்கிறோம். தேவன் எங்களை பரதேசிகளாய் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். மறந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் எங்களை தள்ளிவிட்டபடினால அநேக நேரங்களில் நாங்கள் சிதைந்து சிக்கி நாங்கள் இன்னமும் விடுதலை இல்லாமல் வாழ்கிறோம் என்று சொல்கிற
ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருந்தால் தேவனுடைய விடுதலையாகி உங்களை சம்பளமாக விடுதலையாகி சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலையாகிற அந்த சத்தியமானவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நாளைக்கு கொஞ்சம் ஆழமான காரியங்களை கருதலான காரியங்களை காண்பித்து கொடுக்க போகிறேன். கானானில் வந்த பின்னரும் நம்மை தாக்குகிற சில சக்திகளை நீங்கள் காண்பித்துக் கொண்டால் இந்த நாளிலே கிறிஸ்து வருவதாக கரை திரை பிழைத்த சபையாக அவர் முன்பாக நிற்க முடியும் என்பதற்காக நான் இந்த காரியம் பேசுகிறேன். I am not strong enough to shake you, but I try to shake you so that you can realize what you are and where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறீர்கள் என்பதை காண்பித்து கொடுப்பதற்காக தான் தேவனோடு போராடி இருக்கிறதா நான் இந்த வார்த்தைகளோடு கூட சொன்னேன். மறுபடியும் இதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அங்கலாய் கூட நான் ஒரு காரியம் சொல்லணும். பிரதர் சிஸ்டர், பாவ வாழ்க்கையில் விடுதலையாளருக்கு அடையாளமாக மனம் திரும்பினீர்கள், நல்லது. மனம் திரும்பின நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீர்கள், நல்லது. ஆண்டவரோடு கூட ஆண்டுடைய பாதுகாப்பை நடப்பதற்கு ஒப்புக் கொடுத்தீர்கள். ஆனால் தரிசனத்தை இழந்த சிலர்கள், உங்களுக்கு முன்னதாக தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்து திரிகிற அநேக இங்கே உண்டு. ஆண்டவரை விடுதலையாகி அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து வைக்கிறதற்கு உன்னை கரம் பிடிக்க வந்திருக்கிறார். உன்னை கரம் பிடித்து நாமே கூட்டி கொண்டு போய் யோர்தானை கடந்து அடுத்த பக்கத்தில் உனக்கென்று வைத்திருக்கிறவர்களை நிறைத்து நிற்கும்படியாக வைப்பதற்கு கரம் பிடிக்க இந்த சாயங்கால வேளையில வந்திருக்கிறேன். காயப்பட்ட கருத்தோடு வந்திருக்கிற இயேசு உன்னை விடுதலையாக்கி உன்னை இந்த இழுப்புகளுக்கெல்லாம் விலக்கி எகிப்துக்கு நேராக உண்டாக மோகங்களுக்கு விலக்கி வழியை அறியாமல் ஏறுகிற வழியை உன்னை விலக்கி அறியக்கூடாத காரியங்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறவனை விலக்கி தேவையில்லாத சிந்தனைகளினால் நிறைந்து இருக்கிற நீ விளக்கப்படும்படியாக தேவனுடைய நேரத்தில் அந்த சாயங்கால வேளையில் வந்திருக்கிறார். அந்த விடுதலை வேண்டும் என்கிற ஒரு காரணமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நினைவுபடலாம். எல்லா கண்களை கொடுத்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறேன். I am still struggling with a lot of problems. என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை போட்டு இழுக்கிறது பார்க்கிறேன். என்னை முன்னேறாதபடி நான் காணொலிக்குள் பிரவேசிக்கூடாதபடி சில பாவங்கள் கூட என்னை இன்னும் இழுக்கிறது. பழைய பாவங்கள் தான். எகிப்தில் வாழ்ந்தபோது நான் மாட்டிக்கொண்டிருந்த பாவங்கள் தான். எகிப்தில் ஜீவித்த போது நான் மாட்டிக்கொண்டிருந்த அந்த காரியங்கள் தான் என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. I need a deliverance சொல்கிறவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உன்னை விடுதலையாகும்படியாக வந்திருக்கிறார். விடுதலை ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய கரத்தை எடுத்துக் கொண்டிருப்பான். இன்றைக்கு உன்னுடைய நீ அறிய வேண்டிய சத்தியத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, அந்த சத்திய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன அந்த ஆண்டவர் உன்னை மறுரூபமாக்கும்படியாக உன்னை மறுரூபப்படுத்தும்படியாக வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த ஆவியானுடைய பிரசனம் இருக்கிறதை பார்க்கிறேன். எனக்கு அது ஜெபிப்பண்களில் சொல்லுவது மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்க வேண்டிய காரியங்கள் விடுதலையாக்கும். நீ விருப்பாக நீ இழுத்து வைத்ததாக காரியங்களை நாங்கள் தனிவாய் அடைந்து துணிந்து போய் அநேக காரியங்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். சில வேளைகளில் கடற்பட்டு அதை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அது விருப்பாக எனக்கு தெரிந்த போதும் நானாகவே வந்து கடற்குள்ளே மாட்டிக்கொண்டு திகைத்துக் கொண்டிருக்கிறேன். சில மனிதர்கள் பின்னதாக ஓடி ஓடி களைத்து போயிருக்கிறேன். கீழே இருக்கிறவனாலும் சரி, மேலே இருக்கிறவனாலும் சரி, ஆண்டவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் எழுதுகிறார் உங்களுக்காக நான் சொல்கிறேன். கரம் பிடித்து
பிரசன்னமே